ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு மத்திய அரசு சார்பில் இருந்து ஒரு குட் நியூஸ் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வருங்கால வைப்பு நிதியின் வட்டியினை 0.10% உயர்த்த உள்ளதாக பிடிஐ நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. மாத சம்பளம் பெறுவோரின் வருங்கால செலவீடுகளுக்காக இபிஎஃப்ஓ கணக்குகள் பராமரிக்கப்படுகின்றன. அதற்கான ஆண்டு வட்டியாக 8.15% வழங்கப்பட்டு வருகிறது. அதனை மத்திய அரசு 8.25% உயர்த்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது நீண்டகால சேமிப்பில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இதோட தெளிவான விவரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். மாச சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இஎஸ்ஐ பிஎஃப் பிடிப்பாங்க. அதுல பிஎஃப்க்கான வெளியீடு தான் இந்த அறிவிப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பிஎஃப். இதோட வட்டியை 0.10% உயர்த்த உள்ளதாக பிடிஐ அப்படிங்கிற நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி என்ன பிஎஃப் கொடுத்துட்டு இருக்காங்களோ அதுல இருந்து 0.10% உயர்த்துவதா சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி வாங்குறவங்களோட ஃபியூச்சர் செலவுக்காக ஒவ்வொரு கம்பெனிலுமே பிஎஃப் அப்படிங்கிற கணக்கு பராமரிக்கப்படுது. இதுக்கான ஆண்டு வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.15% ஆல்ரெடி வழங்கப்பட்டுட்டு வருது. இந்த ஒரு நிலைமையில மத்திய அரசு 8.25% உயர்த்த உள்ளதா தெரிய வந்திருக்கு. பிஎஃப் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாங் டைம் சேவிங்ஸ் தான். நம்ம அக்கௌண்ட்டில் எப்படி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் ஆகிட்டே வரும். இது 1 இயர் 2 இயர் 5 இயர் அந்த மாதிரி எக்ஸஸாக போகும்போது நமக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு எமர்ஜென்சி டைமில் கிடைக்கும். அந்த பல்க் அமௌண்ட்டை வச்சு நம்மளுடைய எதிர்பாராத செலவுகளை ஈடுகட்டிக்க முடியும். இந்த பிஎஃப்க்கான வட்டி விகிதத்தை தான் மத்திய அரசு 0.10% உயர்த்தியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.